அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வேலூர் அருகே வீட்டின் மொட்டை மாடியில் கட்டுக்கட்டாக பணம் சிதறி கிடப்பதாக தகவல் கிடைத்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். முரளி, இது தொடர்பான முழு விவரங்கள். அமரத், இந்த வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த அந்த காங்குப்பம் பகுதியில் வசித்து வரும் நடராஜன் என்பவரது வீட்டில் வந்த பணம் பதுக்கி வைத்திருப்பதாக அந்த தேர்தல் பறக்கும் படையினருக்கு வந்த அந்த தகவலின் அடிப்படையில் 3 தேர்தல் பறக்கும் படையினரின் அந்த நடராஜனின் வீட்டை சோதனையிட முயன்றனர். அது பணம் இருப்பதாக தெரிய வந்த பிறகு அவர் வீட்டை திறக்க முயற்சி செய்தனர். ஆனால் அவர் நீண்ட நேரமாகியும் அந்த வீட்டை திறக்காததால் இந்த காவல்துறை மற்றும் வருமானத்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு சுமார் 1 மணி நேரமாக அந்த வீட்டை திறக்க போராடினார்கள். அதன் பின்னாக அவர் வீடு கதவு திறக்கப்பட்டு அதாவது மொட்டை மாடி அது திறக்கப்பட்டு உள்ளே சோதனை செய்த போது மொட்டை மாடியில 500 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக சிதறி கிடப்பதும் அதனை பறிமுதல் செய்தனர். பின்னர் நடராஜன் வீட்டை திறந்து அப்போது அந்த பீரோக்களை உடைத்து சோதனை செய்ததில் அந்த 5 லட்சத்திற்கு மேலும் அவருடைய அந்த வீட்டிலிருந்து பீரோவில் இருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக வீட்டில் இருந்த நடராஜன் மற்றும் அவருடைய மனைவி விமலா அந்த வயதான தம்பதியிடம் மேற்கொண்ட விசாரணையில மொத்தமாக அவருடைய வீட்டில் 7 லட்சம் ரூபாய் ஆவணமின்றி கைப்பற்றப்பட்டது. அந்த பணத்தை இந்த கேவிக்குப்பம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் இந்த காலி இடங்கள்ல அந்த வைக்கோல் கட்டுக்கள்ல வேற எங்கேயும் பணம் இருக்கிறதா என்பதை இந்த நடராஜன் வீட்டில் அவர் வீட்டில இருந்து இங்கு வேற எங்காவது பணம் சிதறப்பட்டு இருக்கிறதா என்று சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பணங்கள் அங்கங்கு சிதறி கிடைப்பதை பார்க்கும்போது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காகவே இந்த பணம் வந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவலில் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கிறது. அமரோத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.